إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் அகீதத்துல் கைரவானி என்ற இந்த சிறிய தொகுப்பு, இதில் சென்ற அந்த வகுப்புடைய தொடர் வஷரஹ சுதூரஹும் லிذிக்ரா, அதாவது 16ஆம் பக்கத்தில் ஆரம்பிக்கிறது. அல்லாஹு தஆலா செய்த அருள்களை, அல்லாஹ் அடியார்களுக்கு செய்த அருள்களை இதிலே நினைவு கூறுகிறார்கள். அவ்வாறு நினைவு கூறுகின்ற இந்த பகுதியிலே, அவரது முன்னுரையிலே, அதாவது அல்லாஹு தஆலா திக்ருக்காக அவர்களது உள்ளங்களை விரிவாக்கினான். திக்ர் என்று சொல்கின்ற போது அல்லாஹுடைய வேதம், அல்லாஹுடைய தூதருடைய சுன்னா, இவைகளையெல்லாம் உள்ளடக்கியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஒரு அடியானுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அருளாக இந்த அருள் இருந்து கொண்டிருக்கிறது. இதிலே ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிஸஹுல்லாஹ் அவர்கள் இதனுடைய விரிவுரையிலே சொல்கின்ற போது, ஃபைதா அராத அல்லாஹு லில் அப்தி ஹிதாயத்துல் கபூலி வத் தௌஃபீக், அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு அதாவது சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தௌஃபீக்கை அருள் பாலிக்கின்ற போது, அல்லாஹ் நாடுகின்ற போது, அல்லாஹ் அந்த அடியானுடைய உள்ளத்தை விரிவாக்குகிறான். குர்ஆனிலே சூரத்துல் அன்ஆமுடைய 125ஆம் வசனத்தை இங்கு குறிப்பிடுகிறார்கள். ஃபமன் யுரிதில்லாஹு அன் யஹ்தியஹு யஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம், அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை நாடுகிறானோ அல்லாஹ் அவரது நெஞ்சை இஸ்லாத்துக்காக விரிவாக்குகிறான். அந்த உள்ளம் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, விரும்பக்கூடிய உள்ளமாக மாறுகிறது. அந்த உள்ளத்தை அல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்காக விரிவுபடுத்துகின்ற போது, அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா ஒருவனை வழிகேட்டிலே செலுத்த நாடிவிட்டால் அவனது உள்ளம் நெருக்கடிக்குள்ளாகிறது, இறுக்கமாக மாறுகிறது என்பதையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த உள்ளங்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத, சத்தியத்தை விரும்பாத, சத்தியத்தை மறுக்கின்ற அந்த நிலை அந்த உள்ளங்களிலே உருவாகும். அடுத்ததாக சொல்கிறார்கள், ஃபஆமனு பில்லாஹி பி அல்சினதிஹிம் நாதிகீன், அவர்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டார்கள் தங்களுடைய நாவுகளால் மொழிந்தவர்களாக. வபி குலூபிஹிம் முஹ்லிசீன், அவர்களது உள்ளங்களால் இஹ்லாஸாக. வபிமா அதத்துஹும் பிஹி ருசுலுஹு வ குதுபுஹு ஆமிலீன், அவனது தூதர்களும் அவனது வேதங்களும் எந்த விஷயங்களை கொண்டு வந்தனவோ, எந்த விஷயங்கள் அவைகளில் இருக்கின்றனவோ அவற்றை அவர்கள் செயல்படுத்தியவர்களாக. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் வெறுமனை பார்த்தால் வார்த்தைகளாக நமக்கு தெரிந்தாலும் உண்மையில் வழிகேடுகள், அகீதாவிலே தோற்றம் பெற்ற வழிகேடுகளுக்கு இந்த வார்த்தைகள் மறுப்பாக இருக்கின்றன. அகீதா, இஸ்லாமிய இந்த அகீதாவில் அதாவது எத்தனையோ வழிகட்ட பிரிவுகள் தோன்றினார்கள். அவர்களுக்கெல்லாம் மறுப்பாகத்தான் இந்த வார்த்தை பிரயோகங்களும் அமைகின்றன. பாருங்க, ஈமானை சொல்லும் போது எப்படி சொல்கிறார்கள்? நாவால் மொழிந்தவர்களாக. எப்படி சொல்றாங்க? ஈமான், அல்லாஹுவை அவர்கள் ஈமான் கொண்டார்கள். எப்படி? அவர்களது நாவால் மொழிந்தவர்களாக, அவர்களது உள்ளங்களால் இஹ்லாஸாக ஏற்றுக்கொண்டவர்களாக. அதே போன்று அந்த தூதர்களும் வேதங்களும் கொண்டு வந்தவற்றை அவர்கள் செயல்படுத்தியவர்களாக. இப்ப ஈமான் என்று சொல்லும் போது என்ன, இதெல்லாம் உள்ளடங்கினால்தான் ஈமான், இவைகளெல்லாம் உள்ளடங்கினால்தான் என்ன ஈமான் என்பதை அவர்கள் இங்கு என்ன செய்கிறார்கள், இங்கே குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இதற்கு விளக்கம் சொல்லும் போது ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிஸுல்லாஹ் சொல்கிறார்கள், ஹாதிஹி நதீஜத்து ஹிதாயத் தௌஃபீக், இதுதான் அதாவது அல்லாஹ் ஒருவனுக்கு அருள் பாலித்து விட்டால் அதனுடைய பிரதிபலனாக இது இருக்கிறது.
அதனுடைய பிரதிபலனாக இது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அவர்கள் நாவால் ஏற்று உள்ளத்தால் நாவால் மொழிந்து உள்ளத்தால் ஏற்று அதே போன்று தங்களுடைய உடல் உறுப்புகளால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? செயல்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். எனவே வெறுமனை நாவினால் மொழிவது மாத்திரம் என்ன சொல்லுங்க போதாது இல்லையா? அப்ப எனவே அதை என்ன செய்ய வேண்டும்? உள்ளத்தால் ஏற்க வேண்டும், உடல் உறுப்புகளால் என்ன செய்ய வேண்டும்? செயல்படுத்த வேண்டும். வெறுமனே நாவால் மொழிதல் உள்ளத்தால் ஏற்காமல் நாவால் மொழிவதை பொறுத்தவரையில் இது யாருடைய செயல்பாடு என்றால் முனாஃபிக்குகளுடைய, நயவஞ்சகர்களுடைய செயல்பாடாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். அப்ப மூமின்களை பொறுத்தவரையில் மூமின்கள் என்ன செய்வார்கள்? இப்படித்தான் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ் அவர்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தானோ அவற்றை அவர்கள் என்ன செய்வார்கள்? கற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள், அல்லாஹ்வுடைய வேதம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தவைகளை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். அப்ப இல்மை அவர்கள் எங்கிருந்து எடுப்பார்கள் என்றால் என்ன? அல் குர்ஆன், அஸ் சுன்னா, அதாவது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அதன் மூலம் எதை நாடுகிறார்களோ, அதன் மூலம் எது நாடப்படுகிறதோ அதை என்ன செய்வார்கள்? அந்த நாட்டத்தை அறிந்து அந்த இல்மை பெற்றுக்கொள்வார்கள் என்பதை சொல்கிறார்கள். எனவே இதில் அவங்க சொல்லும் போது சொல்கிறார்கள், ஹிதாயத்துக்குரிய காரணிகள்ல அந்த விளக்கத்தில் சொல்லும் போது பயனுள்ள இல்மை கற்று அதை செயல்படுத்துவது, வல் இக்பாலு அலைஹ், அதை என்ன செய்வது? ஏற்றுக்கொள்வது, அதை முன்னோக்குவது. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த இல்மை கொண்டு வந்தார்களோ அந்த இல்மை அவர்கள் என்ன செய்வார்கள்? கற்றுக்கொள்வார்கள். அதை புறக்கணிக்க மாட்டார்கள். புறக்கணிப்பவர்கள் யாரென்றால் அவர்கள்தான் அதாவது இந்த ஹிதாயத்தின் பாக்கியத்தை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். அதாவது அல்லாஹு தஆலா என்ன வரம்பை போட்டானோ அந்த வரம்பில் அவர்கள் நின்று கொள்வார்கள். இல்ம் என்று சொன்னால் நமக்கு இல்மில் இவ்வளவுதான் அதனுடைய வரையறை என்றால் அதில் என்ன செய்வார்கள்? அதில் அவர்கள் நின்று விடுவார்கள். அப்ப இது மிக முக்கியமான ஒரு விடயம். இது அவங்க சொல்லும் போது சொல்றாங்க, இது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய பண்புகளில் நின்றும் உள்ள ஒன்றாக இருக்கிறது. அன்னஹும் யகிஃபூன இந்த ஹுதூதில் இல்ம். இல்ம் நமக்கு என்ன? இந்த இதனுடைய இல்ம் இவ்வளவுதான், இதோடு நாம் நின்று கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்வார்கள்? அந்த சத்தியத்திலே உள்ளவர்கள் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர் அதோடு நின்று விடுவார்கள். அவர்கள் படைத்த ரப்புடைய விஷயத்தில் அறியாதவற்றை எதையும் என்ன செய்ய மாட்டார்கள்? அவர்கள் கூற மாட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வது போன்று சூரத்துல் இஸ்ராவுடைய 36 வசனத்தை கொண்டு வருகிறார்கள். வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம். உங்களுக்கு எதில் இல்ம் இல்லையோ அதை நீங்கள் என்ன செய்யாதீங்க? பின்தொடராதீர்கள், பின்பற்றாதீர்கள். எந்த விஷயத்தில் உங்களுக்கு இல்ம் இல்லையோ அதை நீங்கள் பின்தொடரக்கூடாது. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இது மிக முக்கியமான ஒரு விடயம். அப்படித்தானே? நிறைய பேர் நாங்க பார்க்கிறோம், வழிகட்டு செல்வதற்கு காரணம் என்ன? அவர்களுடைய அந்த சிந்தனைகளால் அவர்கள் கண்டபடி சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். எந்த வரையறைகள், வரம்புகள் கிடையாது. விரும்பியவாறு விளக்கம் சொல்கிறார்கள். இதனால் என்ன செய்கிறார்கள்? அவர்களும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் என்ன பார்க்க வேண்டும்? இதற்கு அறிஞர்கள் சொன்ன விளக்கம் என்ன, இதை சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்கள் என்பவைகள் மிக முக்கியமானவைகள். இவைகள் மிக முக்கியமானவைகள் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அடுத்து சொல்கிறார்கள், வஸ்தக்னவு பிமா அஹல்ல லஹும் அம்மா ஹர்ரம அலைஹிம். அவர்கள் எதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வார்கள் என்றால் அல்லாஹ் எதை அவர்களுக்கு ஹலாலாக்கினானோ அதை கொண்டு அவர்கள் போதுமாக்கிக் கொள்வார்கள். அதே போன்று அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து அவங்க என்ன செய்வாங்க? அவற்றை தங்களுக்கு தடுத்துக் கொள்வார்கள். அல்லாஹ் ஹலாலாக்கியவற்றை கொண்டு அவர்கள் போதுமாக்கிக் கொள்வார்கள் என்று இங்கு குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த இடத்துல அல்லாஹ் நமக்கு எவற்றை ஹலாலாக்கினானோ அவற்றை கொண்டு போதுமாக்கக்கூடியவர்களாக இந்த தூய அகீதாவிலே உள்ளவர்கள் இருப்பார்கள் என்பதையும் இங்கே குறிப்பிடுகின்றார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ் தனது தூதரை பற்றி குர்ஆன்ல குறிப்பிடும் போது சூரத்துல் ஆராஃபுடைய 157 வசனத்தை இங்கு கொண்டு வருகிறார். வயுஹில்லு லஹுமுத் தய்யிபாத் வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ். அவர்களுக்கு தூய்மையானவற்றை அந்த நபி ஹலாலாக்குவார், அதே போன்று அவர்கள் மோசமானவைகளை அவர்களுக்கு ஹராமாக்குவார் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றார். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்து அம்மா பாத், நபி அவங்க ஒரு உரையை நிகழ்த்தினா என்ன செய்வாங்க? உரை ஆரம்பிக்க ஹம்து ஸலவாத்துக்கு பிறகு அம்மா பாத் என்று சொல்வார்கள். அவ்வாறு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பிட்டு விட்டு
அஆனல்லாஹு வ இய்யாக் அலா ரிஆயதி வதாஇஹி என்று சொல்றார். அதுல அல்லாஹ் வந்து எங்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் உதவி செய்வானாக. எந்த விஷயத்தில் என்று சொன்னால், அதாவது அல்லாஹ் எதை அடைமானமாக நமக்கு தந்திருக்கிறானோ அவற்றை நாம் பேணுவதில் அல்லாஹ் எமக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக என்று இங்கு குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று அவனது மார்க்கத்தில் எவைகளெல்லாம் நமக்கு அடைமானமாக தரப்பட்டிருக்கிறதோ அவற்றை பேணுவதற்கு பாதுகாப்பதற்கு அல்லாஹ் நமக்கு என்ன செய்வானாக, அருள் புரிவானாக என்று இங்கே குறிப்பிடுகின்றார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் நம்மீது சுமத்திய ஒரு மிகப்பெரிய அமானிதமாக இந்த தீன் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மார்க்கம், இந்த தீன் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த தீன் அல்லாஹுடைய கட்டளைகளை உள்ளடக்கியதாக இந்த தீன் இருக்கிறது. அவன் தடுத்தவைகள், அவன் அனுமதித்தவைகள், அவன் தடுத்தவைகள், இப்படி இவைகளை எல்லாம் உள்ளடக்கியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அவற்றையெல்லாம் பேண வேண்டிய அந்த பொறுப்பிலும் கட்டாயத்திலும் ஒவ்வொரு முஸ்லிமும் இருக்கிறான். அல்லாஹு தஆலா அவர்கள் இந்த இடத்துல கொண்டு வரக்கூடிய வசனம் சூரத்துல் அஹ்ஸாபுடைய 72வது வசனத்தை கொண்டு வருகிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த அமானிதத்தை என்ன செய்தான்? வானங்கள், பூமி, மலைகளுக்கு அல்லாஹ் என்ன செய்தான்? இவற்றை காண்பித்தான். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று அல்லாஹ் முன்வைத்த போது அவைகள் அச்சத்தினால் மறுத்து விட்டன. இதை சுமந்தவன் மனிதன். இதை சுமந்தவன் யாரு? மனிதன் இதை சுமந்தான். மனிதன் இதை சுமந்து அவன் அநியாயக்காரனாகவும் அறிவிலியாகவும் இருக்கிறான். என் அருமையான சகோதரர்களே, இந்த இடத்துல ஷேக் அவர்கள் சொல்லும் போது சொல்கிறார்கள், இந்த அமானிதம் என்பது அதாவது அமானத்து தகாலிஃப் வல் அவாமிர் ஒன் நவாஹி, அல்லாஹ் நம்மீது சுமத்திய இந்த மார்க்கத்துடைய கட்டளைகள், கடமைகள், இவைகளை உள்ளடக்கியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை சுமந்த மனிதன் எப்படி செயல்படுகிறான் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று ஷேக் அவர்கள் இங்கு விளக்கத்திலே சொல்லும் போது சொல்கிறார்கள், அதாவது மன் தஹம்மலஹா வாஹிரன் வபாத்தினன், இதை என்ன செய்தார்கள்? இந்த அமானிதத்தை உள்ரங்கமாகவும் வெளிப்படையாகவும் என்ன செய்து கொண்டவர்கள்? சுமந்தவர்கள், சுமந்து கொண்டார்களே அவர்கள் தான் மூமினான ஆண்களும் பெண்களும். இந்த அமானிதத்தை என்ன செய்தாங்க? முழுமையாக அவர்கள் சுமந்து கொண்டார்கள். அதே நேரத்தில் இதை என்ன செய்தார்கள்? எல்லா வகையிலும் உள்ரங்கமாக வெளிப்படையாக இதை ஏற்க மறுத்தவர்கள் முஷ்ரிக்குகளாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதே போன்று அதாவது வெளிப்படையாக ஏற்று உள்ளத்தால் மறுத்தவர்கள் முனாஃபிக்குகள் என்று ஒரு விளக்கத்தை இதிலே அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அடுத்த நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக இதிலே சொல்கிறார்கள் ஃபஇன்னக சஅல்தனி என்று இவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது இவருடைய ஆசிரியர், இந்த நூலை எழுதுகிறாரே அந்த ஆசிரியருடைய ஆசிரியர், அவருக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்த அந்த ஆசிரியர் தான் இவரிடம் கேட்கிறார்கள், நீங்க என்ன செய்யுங்க, இந்த குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த சிறு வயதிலே, சிறு பிராயத்திலே உள்ள இந்த சிறார்களுக்கு, அதாவது சுருக்கமாக அகீதான எல்லா மார்க்க விடயங்களை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு தொகுப்பை அமைத்து தாருங்கள் என்று நீங்கள் கேட்டீர்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் நான் இதை எழுதுகிறேன். இதை நான் என்ன செய்கிறேன்? இதை நான் எழுதுகிறேன். அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, அதில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், வாஜிபி உமூரி தியானா மிம்மா தன்திகு பிஹில் அல்சினா வ தஅதகிதுல் குலூப் வ தஅமலுல் ஜவாரிஹ் என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த மார்க்கத்தில் கட்டாயமான விடயங்கள் என்று சொல்லிவிட்டு நாவால் மொழியக்கூடியவைகள், உள்ளத்தால் நம்பிக்கை கொள்ளக்கூடியவைகள், உடல் உறுப்புகளால் செயல்படுத்தக்கூடியவைகள் என்று குறிப்பிடுகிறார்கள். பாருங்க, அதிலும் திரும்ப அதை கொண்டு வரார், அந்த வாசகத்தை திரும்ப கொண்டு வரார். பாருங்க, நாவால் மொழியக்கூடியவைகள், உள்ளத்தால் நம்பிக்கை கொள்ளக்கூடியவைகள், உடல் உறுப்புகளால் செயல்படுத்தக்கூடியவைகள். அப்ப இந்த இடத்துல ஷரஹ்ல விரிவுரையில சொல்லும் போது ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், அல் அகீதா சலாசத்து அர்கான், இந்த அகீதாவுக்கு 3 தூண்கள் இருக்கின்றன, 3 அர்கான்கள் இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு கவுலும் பில் லிசான் வ இஅ்திகாது பில் கல்ப் வ அமலு பில் ஜவாரிஹ், நாவால் மொழிதல், உள்ளத்தால் ஏற்றல், உடல் உறுப்புகளால் செயல்படுத்தல் என்று சொல்லிவிட்டு இதில் ஒன்றில்லாவிட்டாலும் என்ன செய்யாது, நிறைவு பெறாது, 3ம் இருக்க வேண்டும் என்பதை அழுத்தமாக சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில தான் அவர்கள் இந்த தொகுப்பை என்ன செய்யறாங்க, தொகுக்கிறாங்க. வமா யத்தஸுல் பில் வாஜிபி மின் ذلك من السنن من مؤكدها ونوافلها ورغائبها وشيء من الآداب منها
وجمل من أصول الفقه وفنونه على مذهب الإمام مالك بن أنس رحمه الله تعالى وطريقته என்று சொல்லி குறிப்பிடுகிறார். எனவே அவர்களுடைய இந்த தொகுப்பு பொறுத்தவரையில இந்த தொகுப்பு எதையெல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது என்றால் மார்க்கத்துடைய கட்டாயமான விடயங்கள், அதே போன்று வலியுறுத்தப்பட்ட சுன்னாக்கள், அதே போன்று ஏனைய சுன்னாக்கள், ஆர்வப்படுத்தப்பட்ட விடயங்கள், அதே போன்று மார்க்கம் சொல்லக்கூடிய ஒழுக்கங்கள், ஆதாபுகள், அதே போன்று ஃபிக்ஹுடைய சில உசூல்கள், அதனுடைய சில இன்னும் அது சார்ந்த விடயங்கள், இவைகளை கொண்டு இந்த தொகுப்பு தொகுக்கப்பட்டிருக்கிறது. இது இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அந்த மதுஹப். நாங்க என்ன நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய அருமையான சகோதரர்களே, அவங்களோட மதுஹப் என்று சொன்னா அது என்ன, அல் குர்ஆன் சுன்னாவுக்கு என்ன முழுமையாக உட்பட்டவைகளாக இருக்கும். சில மசலாக்கள்ல கருத்து வேறுபாடுகள் வரும்போது அவங்க மதுஹபுடைய அந்த அமைப்பில் என்ன செய்வாங்க, அந்தந்த மதுஹபை சார்ந்தவர்கள் செயல்படுவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இங்கு நாம் பார்க்கின்ற போது இப்ப சுன்னா என்ற வார்த்தை பிரயோகத்தை நாம் எடுத்து பார்த்தால், அதாவது சுன்னா என்பது பொதுவாக நாங்க சொல்லும் போது அது எதை குறிக்கும், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த முழுமையான வழிகாட்டலை, முழுமையான தீனை, மார்க்கத்தை அது குறிக்கக்கூடியது. அதே நேரத்தில் நாங்கள் ஃபிக்ஹ் ரீதியாக பார்க்கின்ற போது சுன்னத் என்ற வார்த்தை என்ன, கடமை என்று சொல்வோம், கடமை அல்லாதவைகளை என்ன செய்வோம், சுன்னத் என்று சொல்வோம். அந்த அமைப்பிலும் இந்த வார்த்தை பிரயோகம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறான ஒரு தொகுப்பாக இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பொறுத்தவரையில் அவங்க எப்படி போற்றப்பட்டார்கள் என்றால், இமாம் தாருல் ஹிஜ்ரா, அந்த ஹிஜ்ரத்துடைய ஊரின் இமாம் என்று அவர்கள் போற்றப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இமாமாக அவர்கள் இருக்கிறார்கள். எனவே இவர்கள் இதிலே அந்த அடுத்ததாக சொல்கிறார்கள், மாலிக் மதுஹபை பொறுத்தவரையில் அது மொரோக்கோ, அதே போன்று அந்தலுஸ், ஸ்பெயின், ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் அந்த மதுஹப் பரவி இருக்கிறது என்பதையும் இந்த விரிவுரையிலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதுல இந்த முன்னுரையில பேசப்படுவது அகீதா. இப்ப நாங்க படிக்க போவது அகீதாவுடைய பகுதியை மாத்திரம்தான் நாம் என்ன செய்ய போகிறோம், இதிலே படிக்க போகின்றோம். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, இதில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மஅமா சஹல சபீலமா அஷ்கல மின் ذلك من تفسير الراسخين وبيان المتفقهين لما رغبت فيه من تعليم ذلك للولدان كما تعلمهم حروف القرآن ليسبق إلى قلوبهم من فهم دين الله وشرائعه சொல்றார். அதாவது சிக்கலான விடயங்களை கூட எளிதாக நான் என்ன செய்திருக்கிறேன், விளக்குவதற்கு முயற்சித்திருக்கிறேன். அப்படி சிரமமான விடயங்களை கூட அதே போன்று யாருடைய அந்த கல்வியில தேர்ச்சி பெற்ற அவர்களுடைய அந்த விளக்கங்கள் ஊடாக, அதே போன்று அந்த ஃபிக்ஹுடைய அறிஞர்களுடைய அந்த விளக்கங்கள் ஊடாக நீங்கள் அந்த விரும்பியது போன்று, எப்படி விரும்பினீங்க, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு தொகுப்பு தேவை, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக. எனவே அந்த அடிப்படையில் குர்ஆனை கற்றுக் கொடுப்பவர்களுக்கு, குர்ஆனை உங்களிடம் கற்றுக்கொள்பவர்களுக்கு இதை நான் என்ன செய்திருக்கிறேன், இயன்றவரை எளிதாக இதை அமைத்திருக்கிறேன் என்பதை இதில் அவர்கள் குறிப்பிட்டு என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய உள்ளங்கள் முதலில் அல்லாஹுடைய தீனுடைய சட்டதிட்டங்களை முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கு குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, பிள்ளைகளுடைய உள்ளத்துல ஆரம்பத்திலே இவைகள் விதைக்கப்பட்டு விட்டால் என்ன செய்யும், மிக எளிதாக இருக்கும். அப்படித்தானே? அதாவது அன்றைய காலத்துல நீங்க எடுத்தீங்கன்னா இந்த முறை இருந்தது. அன்றைய காலத்தில் எடுத்தீங்கன்னா என்ன செய்வாங்கடா, பிள்ளைகளுக்கு முத்தூன்களை எல்லாம் மரணமிட வைப்பார்கள். என்ன செய்வாங்களே, குர்ஆனை மரணமிட வைப்பார்கள். அதே போன்று முத்தூன்கள் என்று சொல்லக்கூடியவைகள், இப்ப அடிப்படையான அகீதாவுடைய விஷயங்கள், ஃபிக்ஹுடைய விஷயங்கள், இவற்றையெல்லாம் அவர்கள் என்ன செஞ்சிருவாங்க, ஒரு 15 வயதாகும் போது எல்லாம் மரணமிட்டு விடுவார்கள். பிறகு அதிலிருந்து தான் என்ன செய்வாங்க, ஒரு லைப்ரரி போன்றது, அதிலிருந்து ஒவ்வொன்றை எடுத்து அவர்களுக்கு அதற்கு விளக்கம் அளிக்கப்படும். அப்ப சுப்ஹானல்லாஹ், முதல்ல அவங்கள்ட்ட எது போய் சேர்ந்துருது, அந்த உள்ளங்களுக்கு இஸ்லாம் போய் சேர்ந்துருது. இஸ்லாமிய விடயங்கள் தான் முதல்ல போய் அந்த உள்ளங்கள்ல சேருது. அப்படி சேர்ந்தா எவ்வளவு ஒரு அந்த உள்ளங்கள் எப்படி இருக்கும்னு பாருங்க. இன்று நமது நிலைகள் அப்படியா நினைச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், இவ்வாறாக அவங்க விரும்புறாங்க. வெறுமனே அந்த அதாவது குர்ஆனுடைய மரணம் என்று மாத்திரம் இல்லாமல் மார்க்க விடயங்களையும் கொடுப்பதற்கு. இப்ப இந்த இடத்துல பாருங்க, ஷேக் அவங்க ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். சிறுபிராயத்திலிருந்து அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தைகளை பாருங்க, எப்படி சொல்றாங்க, யா குலாம்
இன்னி உஅல்லிமுக கலிமாத். இந்த ஹதீஸ் எங்களுக்கு ஒரு பெரிய ஆதாரம். அந்த பிள்ளைகளுடைய உள்ளங்கள்ல இவைகள் என்ன செய்யப்பட வேண்டும்? இவைகள் விதைக்கப்பட வேண்டும். நான் சில வார்த்தைகளை உங்களுக்கு கற்றுத் தருகிறேன். இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபத். பாருங்க, வார்த்தை அமைப்புகள் கூட அந்த பிள்ளைகளுக்கு மரணமிடக்கூடிய ஒரு அமைப்பிலே அது இருக்கிறது இல்லையா? இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபத், இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக், இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ் வ இதா இஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ் வஅலம் அன்னல் உம்மத லவ் இஜ்தமஅத் அலா அன் யன்ஃபஊக பிஷைஇன் லம் யன்ஃபஊக இல்லா பிஷை கத் கதபஹு அல்லாஹு லக். இப்படி அழகான முறையில் ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தை, அப்ப இதெல்லாம் நமது பிள்ளைகளுடைய அந்த உள்ளங்கள் ஆரம்பத்தில் விதைக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். எவ்வளவு அழகான வார்த்தைகள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன, அல்லாஹ்வை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். எப்படியான வார்த்தை பாருங்க. அல்லாஹ்வை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வை பாதுகாத்துக்கொள், அவனை நீ உன் முன்னால் காண்பாயண்டா, அல்லாஹ்வுடைய உதவியை நீ கண்டுகொள்வாய். நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள். இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடு. சமுதாயமே ஒன்று சேர்ந்து விட்டாலும் உனக்கு ஒரு நலவை செய்வதற்கு அல்லாஹ் அதை எழுதவில்லை என்றால் என்ன செய்ய முடியாது? அந்த நலவை உனக்கு கொண்டு வர முடியாது. அதே போன்றுதான் சமுதாயமே என்ன செய்கிறார்கள்? உனக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்து விட்டாலும் அல்லாஹுடைய அந்த கதிரில் அது எழுதப்படவில்லை என்றால் என்ன செய்ய முடியாது? அதை அவர்களால் கொண்டு வர முடியாது. ருஃபியத்தில் அக்லாம் வஜஃபதி சுஹுப் என்ற இந்த ஹதீஸை இங்கு கொண்டு வருகிறார்கள். எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டன, பக்கங்கள் காய்ந்து விட்டன. எனவே நறுமையான சகோதரர்களே, பிள்ளைகளுடைய உள்ளங்கள் உண்மையில சுபஹானல்லாஹ் முதல்ல இந்த விஷயங்கள் விதைக்கப்பட்டு விட்டால் சுபஹானல்லாஹ், அப்ப ஏனைய விடயங்கள் நுழைவதற்கு முன்னால இல்லையா? இன்னைக்கு வந்து என்ன முதல்ல ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாரா, அதுதான் முதல்ல போகுது இல்லையா? 50 வருஷமா தான் இல்லையா? அப்ப அதுதான் முதல்ல போகுது. அப்ப பாருங்க, அப்ப சுபஹானல்லாஹ், அப்ப எந்த விஷயங்கள் அந்த உள்ளங்கள்ல விதைக்கப்பட வேண்டும். அப்ப இது வந்து ஒரு அழகான வழிகாட்டல். அன்றைய இமாம்கள் எப்படி வந்து கவனம் எடுத்தாங்கன்றது. அப்ப எனவே அதுல அவங்க சொல்றாங்க, மா துர்ஜா லஹும் பரக்கத்துஹு வ துஹ்மது லஹும் ஆகிபத்துஹு ஃபஅஜப்துக இலா ذلك لما رجعته لنفسي ولك من ثواب من علم دين الله او دعا اليه என்று இதுல என்ன சொல்றாங்க? அப்ப இப்படி முதல்ல அவங்களோட உள்ளத்தில் அது போய் சேருவது இருக்கிறதே, முதல்ல அந்த உள்ளங்கள்ல போய் இந்த விடயங்கள், இந்த மார்க்கத்துடைய இந்த தூய்மையான விடயங்கள் போய் சேருவது என்பது அதன் மூலம் எது ஆதரவு வைக்கப்படுகிறது? பரக்கத். எது? பரக்கத் ஆதரவு வைக்கப்படுகிறது. அதே போன்று அவர்களுடைய அந்த முடிவென்பது அதன் மூலம் புகழுக்குரியதாக ஆகிவிடுகிறது, புகழுக்குரியதாக ஆகிவிடுகிறது. அதற்காகத்தான் நான் உங்களுக்கு என்ன செய்தேன்? நீங்க உங்களுடைய கோரிக்கை கேட்ப, நீங்க கேட்டது கேட்ப பதிலளித்து, அதாவது நன்மையை நான் ஆதரவு வைத்தவனாக, அதே போன்று அல்லாஹுடைய தீனை யார் கற்றுக் கொடுக்கிறார்களோ, அந்த தீனின் பால் அழைக்கிறார்களோ அவர்களுக்கும் அந்த கூலி கிடைக்க வேண்டும் என்ற ஆதரவோடு இதை தொகுத்தேன் என்று சொல்கிறார்கள். அப்ப அந்த தூய்மையான எண்ணம் பாருங்க, இதை தொகுக்கும் போது அவரிடம் காணப்பட்ட அந்த துவாவும் தூய்மையான எண்ணங்களும் எவ்வளவு முக்கியமானவைகள். நாங்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளும் போது நமது எண்ணங்கள் எவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் இதில் முன்மாதிரி இருக்கிறது. எனவே அடுத்ததாக சொல்கிறார்கள், வஅலம் அன்ன கைரல் குலூபி அவ் ஆஹாலில் கைர், எது சிறந்த உள்ளம், சிறந்த உள்ளங்கள் எவை என்பதை சொல்கின்ற போது, அதாவது நலவுகளை கொண்டு நிரப்பப்பட்ட உள்ளங்கள், நல்ல விஷயங்களை கொண்டு நிரப்பப்பட்ட உள்ளங்கள் தான் சிறந்த உள்ளங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே நறுமையான சகோதரர்களே, இதுல ஷேக் அவர்கள் சரகுல குறிப்பிடும் போதும் என்ன சொல்றாங்க? சிறுவர்களுக்கு இவ்வாறான மார்க்க விடயங்கள் முதலிலே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அந்த உள்ளங்களில் இந்த இஸ்லாமிய அகீதா, இஸ்லாமிய இந்த மார்க்க விடயங்கள், ஃபிக்ஹ் சார்ந்த விடயங்கள், இவைகள் எல்லாம் அந்த உள்ளங்கள்ல முதல்ல விதைக்கப்பட வேண்டும் என்பதை இங்கு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, உள்ளங்களை பொறுத்தவரையில் உள்ளங்கள்ல சிறந்த உள்ளங்கள், நலவு நன்மைகள், நல்ல விஷயங்கள்ல முதல்ல போட்டோம்னு வைங்களே, நல்ல விஷயங்கள் அங்கே செய்யுது, தீமைகள் வந்து சேருவதற்கு முன்னால் எது வந்து சேர்ந்துருது? நன்மைகள், நலவுகள், பயனுள்ள கல்விகள் வந்து சேர்ந்து விட்டால் அது மிகப்பெரிய ஹைர் என்பதை இங்கு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று வஅர்ஜா அல் குலூபில் ஹைரி மாலம் யஸ்பிக் அஷ்ஷர்ரு இலைஹி, அதைத்தான் இங்கு சொல்றார். என்ன உண்மையில எந்த உள்ளங்கள், நல்ல உள்ளங்கள், ஆதரவு வைக்கப்படுகின்ற அந்த நல்ல உள்ளங்கள் என்பவைகள் ஷர் என்பது அந்த உள்ளத்துக்கு முதல்ல வரவில்லை. எது முந்தி விடுகிறது? ஹைர் அந்த உள்ளங்களில் முந்தி விடுகிறது. எனவே என் அருமையான சகோதரர்களே, அது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று وأولى ما عني به الناسهون ورغب في أجره الراغبون إيصال الخير إلى قلوب
அவுலாதில் முஃமினீன். எனவே உண்மையில இதில் நல்லவர்கள் எதை விரும்புகிறார்கள், எது முதன்மையானது, அதே போன்று எந்த நலவை அவங்க நலவுடைய கூலியை ஆதரவு வைக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மூமினான பிள்ளைகளுடைய உள்ளத்துல எதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், இந்த நல்ல விஷயங்களை முதல்ல கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்பதுதான். எனவே என் அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இது உண்மையில் ஒவ்வொருவரும் கவனம் எடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த உள்ளங்களிலே இவைகள் ஆழமாக விதைக்கப்பட வேண்டும், அந்த உள்ளங்கள்ல இவைகள் ஆழமாக விதைக்கப்பட வேண்டும். அதே போன்று வதன்பீஹும் அலா மஆலிமி தியானதி வ ஹுதூதி ஷரியா, அவர்களுக்கு மார்க்க அடையாளங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும், உணர்த்தப்பட வேண்டும். மார்க்கத்துடைய வரையறைகள், வரம்புகள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அது அவர்களுக்கு அவங்களோட உள்ளங்கள் அதை பொருந்திக் கொள்ளக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பிலே அவைகள் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். எனவே அந்த உள்ளங்கள் இஸ்லாமிய இந்த அகீதாவை நல்ல முறையிலே விளங்க வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் இதிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், குறிப்பிடுகின்றார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த விஷயங்கள் எல்லாம் இவருடைய இந்த முன்னுரையில அவர்கள் குறிப்பிடக்கூடிய விடயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே இப்போது நாம் இந்த சொன்ன விடயங்கள், இப்போது நாம் இந்த கூறிய இந்த விடயங்கள், இதில் நீங்க குறிப்பெடுத்துக் கொண்ட விடயங்கள், ஏதாவது இன்றைக்கு நாங்கள் படித்த விஷயத்துல என்ன குறிப்புகள் எடுத்துக்கொண்டீர்கள், ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க பாப்போம். இன்றைக்கு நாங்கள் படித்த விஷயத்துல நான் இந்த குறிப்பை எடுத்துக்கொண்டேன், இதை நான் எனது சிந்தனையில் இருக்கிறது அப்படின்னு நாங்கள் இன்னைக்கு படித்த விஷயங்கள்ல அதாவது ஈமானுடைய முக்கியமான அதாவது 3 தூண்கள் இல்லையா, 3 தூண்கள் என்னென்ன? நாவால் மொழிதல், உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளுதல், செயல்களால் வெளிப்படுத்தல், அவைகள் செயல்களால் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்ற இந்த விஷயத்தை அழுத்தமாக என்ன செய்யறாரு, திரும்ப திரும்ப அதிலே குறிப்பிட்டதை நாம் பார்க்கின்றோம். சரி, அந்த ஒரு விஷயம். பாரக்கல்லாஹு ஃபீக். வேற யாராவது இன்றைய இந்த வகுப்புல நீங்க குறிப்பெடுத்துக்கொண்ட விஷயம் அல்லது உங்களோட ஞாபகத்துல சிந்தனையில இருக்கக்கூடிய விஷயங்கள் பெண்கள் பகுதியில யாராவது சொல்லுங்க. பெண்கள் பகுதியில சொல்லுங்க. அந்த வசன நம்பர்ல என்ன என்ன எழுதி கொண்டு அதான் அப்ப கேட்கிறேன். இப்ப அதுல சொல்லப்பட்ட விஷயத்தை அதுல என்ன சொல்லப்பட்டுச்சுன்றது சேர்த்து நாங்க என்ன செஞ்சோம், உங்களுக்கு சொன்னோம் இல்லையா? வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம். அப்ப அதாவது எது தொடர்பாக உங்களுக்கு அறிவில்லையோ அதை நீங்க என்ன செய்யக்கூடாது, பின்தொடரக்கூடாது, அதை நீங்க பின்பற்றக்கூடாது. மிக கவனம். அது மார்க்க விஷயங்கள்ல நாங்க பேசும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும், மிக கவனமாக இருக்க வேண்டும். அதுவும் அகீதா சார்ந்த விடயங்கள் என்று சொன்னால் மார்க்கம் எந்த வரம்போடு வரையறையோடு நிக்க சொன்னதோ அதோடு நாம் என்ன செய்ய வேண்டும், நின்று கொள்ள வேண்டும் என்ற விஷயம். சரி, பெண்கள் பகுதியில யாராவது எடுத்துக்கொண்ட குறிப்புகளை சொல்லுங்க பாப்போம். நல்ல அதாவது சிறந்த உள்ளங்கள், நல்ல விஷயங்களை கொண்டு நிரப்பப்பட்ட உள்ளங்கள், இது முக்கியமான, அது ஒரு முக்கியமான விஷயம். அப்படித்தானே? கெட்டவைகள் முந்திரத்துக்கு முன்னாடி என்ன செய்யறது, நல்லவைகள் அந்த உள்ளங்கள்ல, குறிப்பாக பிள்ளைகளுடைய விஷயத்தை நாங்கள் இதில் மிக கவனம் எடுக்க வேண்டும். இப்ப நாங்க கடந்து வந்து விட்டாலும் பிள்ளைகளுக்கு நாம் இதை என்ன செய்யலாம், வாய்ப்பு இருக்குது நமக்கு. இந்த நல்ல விஷயங்களை முதல்ல அந்த உள்ளங்களை நாம் ஏற்றி விடுவது, நல்ல விஷயங்கள்ல ஏற்றி விடுவது. அப்படித்தானே? குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஃபித்ராவில் தான் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிறது. எனவே நாம் நல்ல விஷயங்கள் அந்த அந்த உள்ளங்களிலே ஏற்றி விடுவது என்ற பகுதி இதுல முக்கியமானது. வேற எதுவும் இருக்குதா சொல்றதுக்கு? இன்னைக்கு நாங்கள் படிச்ச விஷயத்துல ஏதாவது குறிப்புகள்? அதாவது அன்றைய காலத்துல என்ன செய்வாங்க, சிறுவர்கள், அந்த சிறு பிராயம் என்பது என்ன செய்யும், சிறு பிராயத்துல படித்த விஷயங்கள் அப்படி என்ன செய்யும், மனசுல இருக்கும். இப்ப நீங்க பாருங்க, நான் கூட மദ്രസാல சிறு பிராயத்துல மദ്രസാல போய் படித்தது ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இது நிறைய பேர் டக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்கடா, அது ஆரம்ப அந்த பள்ளிக்கூடத்துல சொல்லி தரப்பட்டுச்சு. அப்ப அது இன்னும் நினைவுல ஞாபகத்துல இருக்குது. அது புரியுதா அவங்க சொல்றது? எனவே அந்த சிறு பிராயத்தில் அந்த உள்ளங்கள்ல நாங்க எதை நாங்க ஏற்றி விடுகிறோமோ அது அப்படி என்ன செய்யும், அது அந்த கல்லிலே பதியப்பட்ட அந்த எழுத்துக்களை போன்று என்ன செய்யும், அப்படி இருக்கும். அப்ப அதை நாங்க நல்ல விஷயங்களை அப்படி கொடுத்துட்டோம்டா, இப்படியான விஷயங்களை மனநமிட வைப்போமாக இருந்தால் பிள்ளைகளுக்கு
சில நல்ல ஹதீஸ்கள், சிறிய ஹதீஸ்கள், அதே போன்று அல் குர்ஆனை மனடமிட வைப்பது, இது போன்ற நல்ல முத்தூன்கள், அகீதாவுடைய அந்த நல்ல அந்த வார்த்தைகள், சுருக்கமான வார்த்தைகளை கொண்ட தொகுப்புகள், மன் ரப்புக் என்று கேட்கிறது, மன் ரப்புக், ரப்பி அல்லாஹ், இப்படி நாங்கள் மனநமிட வைக்கிறது பிள்ளைகளை. புரியுது அவங்க சொல்றது? இப்படியான விஷயங்களை அப்படி நாங்கள் மனநமிட வைக்கும் போது பிறகு பிள்ளை என்ன செய்யும்? அது அவங்களோட நினைவு இருக்கும். அது அப்ப பொருள் தெரியாவிட்டாலும் பிறகு என்ன செய்வாங்க? அதை அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். பிறகு அவங்களுக்கு அதை என்ன செஞ்சிடும்? கிளிக் ஆகிடும். புரியுது அவங்க சொல்றது? எனவே அந்த ஒரு முன்மாதிரி இந்த தொகுப்புல கூட நீங்க பார்க்கலாம். இந்த அவங்க அன்றைய அறிஞர்கள் எதை விரும்பினாங்க என்றதை நாங்கள் பார்க்கலாம். புரியுது அவங்க சொல்றது? ஹைர், இன்ஷா அல்லாஹ் இத்தோடு இந்த வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்வோம். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.